तुलसीदास சொல்றார் बिनो सत्संग विवेक न होई काम कृपा बिनु सुलभ न सोई सत्संगत मूल मंगल मूला सोई फल सिद्धि सब साधन फूला बिनु सत्संग विवेक न होई. நிறைய பேர் கேட்பா, இப்போ இது மாதிரி உட்காந்து இது மாதிரி கதை கேட்டால் என்ன பிரயோஜனம், என்ன பிரயோஜனம்னு கேட்டால் முதல்ல மனுஷனா ஆவான். இப்போ மனுஷன் மிருகம் மாதிரி இருக்கான். மிருகம் மாதிரி இருக்காம ஒரு மனுஷனா சத்சங்கத்தினால தான் ஆவான். விவேகம்ன்றது மனுஷனையும் மிருகத்தையும் பிரித்து 6 அறிவுன்னு சொல்கிறாப்பாங்க. பாக்கி மிருகங்களுக்கு 5 அறிவு தான் இருக்குது, நமக்கு 6 அறிவு இருக்குது. சரி, எதுக்கு இந்த 6வது தூக்கிட்டு வைக்கணும்னு அதை தூக்கி போட்டுட்டு போயின்னு இருக்கான். அந்த 6வது அறிவை யூஸ் பண்ணணும். அப்புறம் 7வது அறிவு வேறு இன்னொன்று இருக்குது, அது வேறு. முதல்ல 6வது அறிவே முதல்ல வரமாட்டேங்கிறது, அப்புறம் 7வது ஞானம் வர இருக்குங்கிறான். बिनो सत्संग विवेक न होई. சரி, இந்த சத்சங்கம் எப்படி கிடைக்கும்னா, பாகவதத்தில் பத்மபுராணத்தில் சொன்னார். பாகவத வாகனத்தில் பாக்யோதயேன பகுஜன்ம சமார்ஜிதேன. ஒருத்தன் நிறைய புண்ணியம் பண்ணிவிட்டான்னா பகவான் பார்ப்பாராம், ஏகப்பட்ட புண்ணியத்தை பண்ணி தொலைச்சுட்டான். இவனுக்கு எங்கே ஊருக்கு இவனுக்கு அனுப்புறது யோசித்து, சரியில்லை இவனுக்கு கோவிந்தபுரத்தை ஒரு வீடு வாங்கி கொடுத்துருவோம். வீடு வாங்கி கொடுக்குறதில்ல, வீடு வாங்கிட்டு கூட்டிகிட்டு போகிறவரெல்லாம் இருக்கா. கோவிந்தபுரத்தில் இருக்கிறதுக்கு ஒரு பாக்கியத்தை கொடுப்போம். இந்த ஊரில் அப்படி ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை. உடனே ஃபோன் பண்ணால் டாக்டரோ அல்லது பாக்கி இந்த லௌகீக சௌக்கியெல்லாம் ஜாஸ்தி கிடையாது. இருந்தாலும் வேறு எல்லா ஊர்லேயும் இல்லாதது இந்த ஊரில் இருக்குது. இந்த நிம்மதிங்கிறது இருக்குது. அது நிம்மதி எங்கே கிடைக்கும்னா குருக்கிட்ட கிடைக்கிறது. குரு இங்கே இருக்கார். இந்த ஒரு குரு இருக்கிறதுனால இப்போ ஏகப்பட்ட குருமயமாகிடுச்சு. இங்கே என்னடா என் பொண்ணு சொல்லுவா, இங்கே ஒரே தாத்தாமயமாக இருக்குது. இங்கே போதேந்திரா தாத்தா, இங்கே ஞானானந்த தாத்தா, இங்கே விசிறி தாத்தான்னு ஒரே தாத்தாமயமாக எடுத்து அப்படின்னு. இப்படி இந்த நிறைய புண்ணியம் பண்ணியாச்சுன்னா அவனுக்கு இங்கே இருக்கிறதுக்கு ஒரு பாக்கியத்தை பகவான் கொடுப்பார். அது ராம கிருபையினால் தான் கிடைக்கும்ட்டான். ராம கிருபா மீனு சுலபன சோயி. சரி, இது வந்தால் என்ன கிடைக்கும்? ராம கிருபையினால் சத்சங்கம் கிடைக்கும் சொல்லி, சத்து சங்கத்தினால எனக்கு விவேகம்னா அப்புறம் இருக்கட்டும், எனக்கு முதல்ல சௌக்கியமாக இருக்கிறதுக்கு பணம் தனம் தானியம்லாம் அதை வேண்டியிருக்கேன் நான். சத்சங்கத முத மங்கள மூலா. எல்லா மங்களத்துக்கும் மூலம் இந்த சத்சங்கம்தான். சோயி பலசித்தி சபு சாதன பூலா. இது போரும் என்று துளசிதாசர் ராமச்சரித்த மானஸ்ன்னு பேர். அந்த ராமச்சரித்த மானஸை முதல்ல சம்ஸ்கிருதத்திலாம் எழுத ஆரம்பித்தார். விஸ்வநாதர் அதெல்லாம் எடுத்துனுட்டார். எழுதி வைப்பார், எழுத்து காணாமல் விடும். இது நோட்டு காணாமல் போனால் பரவாயில்ல, யாராவது எடுத்துருக்கலான்னு, எழுத்தே காணாமல் போகிறது. அப்புறம் கவலைப்படும் போது சொப்னத்தில் விஸ்வநாதர் சொன்னார், சமூகத்தில் ஏற்கனவே வால்மீகி எழுதியிருக்கார், இந்த ஜனங்களுக்கு புரிய மாதிரி சாதாரண பாஷையில் எழுதுன்னு வருதுதான். அப்புறம் ஹிந்தியில் எழுத ஆரம்பித்தார். சில சமயம் உற்சாகம் வரும்போது நடுவில் சமூகத்தில் போட்டுருவார். நடுவில் சமஸ்கிருதம் இருக்குது. அதில் அந்த ராமச்சரித்த மானஸ்னு பேர். அந்த மானஸ் தான் சொல்லுவாள். இதுக்கு மானஸ்ன்னு தான் அதுக்கு பேர். மானஸ்னா 2 மானஸ் இருக்குது. இன்னும் அங்கே இருக்க மானச சரோவர்னு இருக்கு பாருங்க, அது மானஸ்ன்னு பேர். அந்த மானசும் இந்த ராமச்சரித்த மானசும் ஒன்றுங்கிறாரு. புண்ணியம் பாபகரம் பாபஹரம் சதா சிவகரம் விஜான பக்தி பிரதம் மாயாமோக மலாபகம் ஸ்ரீமலம் பிரேமாம்புபூரம் சுகம் ஸ்ரீமத் ராமச்சரித்திர மானசமிதம் பக்தியாவகாகந்தியே ते संसार
பதங்க கோர கிரணேகி தஹ்யந்தி நோ மாணவாக. ரொம்ப சூடாக இருக்குது நமக்கு, வெயில் ஹாட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. இதை விட இன்னொரு ஹாட் சம்சார பதங்கம்னு ஒன்று இருக்கான். சம்சாரமாகிய சூரியன், இந்த சூரியனே தாங்கலை, இந்த சம்சார சூரியன் போராத்துக்கு டென்ஷன் ஒன்று இருக்குது. ஒரு சன்னு சூரிய வெப்பமே தாங்க, இது 10 சன், 10 சூரியனுடைய வெப்பம் வந்துடும். அதுதான் 10 சன்னு தான் டென்ஷன்னு சொல்லிட்டு இருக்காப்ப எல்லாரும். அப்போ அது மாதிரி ரொம்ப உடம்பு சூடாக இருக்கிறவாளுக்கு ஜில்லுன்னு குளிக்கிறதுக்கு ஒரு இடம் இருக்கான். எதிரானா இந்த மானச சரசன், அங்கே போயிருந்தால் தான் தெரியும். மானச சரசன் ஜில்லுன்னு இருக்கும். அது ரொம்ப புண்ணியமானது. புண்ணியம் மாத்திரம் கிடையாது, பாபகரம், பாபத்தை நீக்கும். சதா சிவகரம், எப்பொழுதும் நமக்கு நன்மையை. வெயில் காலத்தில் ஜில்லுன்னு குளித்தா சௌகரியமாக இருக்கும். குளிர் காலத்தில் ஜில்லுன்னு குளித்தா சில பேருக்கு ஜலதோஷம் வேற பிடிச்சிடும். அப்படிலாம் இல்லை, எப்போ வேணால் இந்த அந்த மானச சரஸில் எப்போ வேணால் குளிக்க முடியாது, இந்த ராமச்சரித மானசில் எப்போ வேணால் குளிக்கலாம். சதா சிவகரம் விஜான பக்தி பிரதம். ஞானம் வரும்னு சொல்லலை, அனுபவம் வருங்கிறான். அந்த ராமச்சரித்த மானஸில் இப்போ ஞானம் எல்லாருக்கும் தெரியும். ஞானம் எல்லாருக்குமே இருக்குது. சர்க்கரையை போட்டால் திதிக்கும் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். சர்க்கரையை போட்டால் திதிக்கும். நான் சர்க்கரைன்னு சொன்னால் வாய் திதிக்குமோ? சர்க்கரையை வாயில் போட்டால் தான் திதிக்கும். சர்க்கரை திதிக்கும்னு சொன்னாலோ அல்லது சர்க்கரை சொல்லிட்டு இருந்தாலோ வாய் திதிக்காது. சர்க்கரை வாயில் போட்டால் தான் திதிக்கும். அது மாதிரி ஞானம்ங்கிறது படிப்பறிவு, விஞ்ஞானங்கிறது அனுபவ அறிவு. அந்த அனுபவம் இந்த ராமச்சரித்த மானஸில் கிடைக்குங்கிற விஞ்ஞான பக்தி பிரதம். மாயா மோகம், அது சாதாரணமாக மானஸில் குளித்தோம்னா அழுக்கெல்லாம் போயிடும். இந்த ராமச்சரித்த மானஸில் குளித்தா எந்த அழுக்கு போகும்னா மாயா மோக மலாபகம், மாயையாகிய அழுக்கு நீங்கிடுமா. சுவிமலம், ரொம்ப சுத்தமான ஜலம். அந்த மானச சரசே பரம சுத்தமாக இருக்கும். ஏன்னா பூமி லெவலில் இறங்கிட்டுனா நம்ம சுத்தம் பண்ணிடுவோம். அதனால அன்னைக்கு இப்போ நல்லா இருக்குது மானச சரஸ். ஏன்னா அது வழி இப்போ யாரும் போகிறதில்ல, ரொம்ப கம்மி பேர் போகிறான். நம்ம க்ஷேத்திரம் ஆகாத்தியத்தெலாம் எத்தனையோ குளங்களுடைய பெருமையை சொல்லி அந்த குளத்தில் குளித்தா எல்லா வியாதியும் நீங்கும் அப்படிலாம் சொல்லியிருக்கு பல க்ஷேத்திர புராணத்தில். இப்போ க்ஷேத்திர குளத்தில் குளித்தா வியாதி வந்துடணுங்கிற அளவுக்கு நம்ம மாற்றி வச்சுட்டோம். அதனால் அது அப்படி இல்லை, ரொம்ப சுவிமலம். அது சரி, இந்த மானசுக்கும் அந்த மானசுக்கும் என்ன ஒரு இதுனா, அது சுத்தமான ஜல ரூபத்தில் இருக்குது. இது பிரேமாம்பு பூரம் சுகம். பிரேமாம்பு, பிரேமையாகிய அன்பாகிய தீர்ச்சம் அதில் இது நிறைஞ்சிருக்குங்கிறார். பிரேமாம்பு பூரம் சுகம். ஸ்ரீமத் ராமச்சரித்திர மானசமிதம். ராமச்சரித்திர மானஸ்ன்னு அதுக்கு பேர், ராமச்சரித்த மானசம். இதில் பக்தியாக யார் குடிக்கிறாளோ, இதுக்கு ஸ்லேஷாலங்காரம் வரும். ஸ்லேஷாலங்கம்னா அது மாதிரி இது இல்லாத ரூபக அலங்காரம் சொன்னால் நூஞ்சா நல்லா இருக்கும். ரூபகம்னா அதுவே இதுங்கிற மாதிரி சொல்கிறது. அந்த ராமச்சரித்த மானசே தான் அந்த மானசு தான் இந்த மானசு, இந்த மானசு தான் அந்த மானசு. உருவகம் அப்படின்னு சொல்லுவான் தமிழில். பக்தியாவகாகந்தியே, அப்படி யார் இதில் குளிக்கிறாளோ தே சம்சார பதங்க கோர கிரணை, சம்சாரமாகிய சூரிய கிரணத்தினால தஹ்யந்தி நோ மாணவாக, மனுஷர்கள் அந்த சம்சார கிரணத்தில் கஷ்டப்படுறவாலாம் இந்த ராமச்சரித்த மானஸில் முழுகுங்கோங்கிறார். முழுகுங்கோன்னா படித்து அனுபவித்து முழுகணும். வெறுமனே படிக்கிறதுங்கிறது வேறு, முழுகிறதுங்கிறது வேறு. பார்க்கறதுங்கிறது வேறு, நோக்கிறதுங்கிறது வேறு. நோக்கதான் ஒரு ஸ்ரத்தையாக பார்க்கணும், அதுதான் நோக்கிறது வேறு. அது மாதிரி ஸ்ரத்தையாக இதை அனுபவியுங்கள் என்று சொல்கிறார். நமக்கு அந்த ராமச்சரித்த மானஸுக்கு முன்னாடி இந்த மகான்கள்லாம் ஏன் கிரந்தம் எழுதுறா என்கிற நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். அவளுடைய அனுபவம், சில குழந்தைகள் நிறைய பால் குடிச்சிட்டுனா அது எதிர்கழிச்சுன்னு வரும். அது மாதிரி அவளுடைய அனுபவம் இருக்கே, அது அதிகமாகும்போது எதிர்கழிக்கிறதே, அது எதிர்கழிக்கிறது தான் கிரந்தமாக வருது. அப்படி எதிர்கழிச்சதே இவ்வளோ கிரந்தம் இருக்குன்னா ஒரிஜினல் அனுபவம் எவ்வளோ இருக்கும். எங்கள் குருநாதர் அண்ணா கிரந்தம் 7 லட்சத்துக்கு மேலே எழுதியிருக்கார். நான் நினச்சேன் அது அதிகமாக சாப்பிட்டு எக்ஸ்ட்ரா வந்ததே இவ்வளோ 1 லட்சத்துக்கு மேலே இருக்குன்னா ஒரிஜினல் அனுபவம் எவ்வளோ இருந்திருக்கும் பாருங்க. அது நமக்கு பெரிய பாக்கியம். அந்த மகாத்மாக்களுடைய கிரந்தங்கள் இருக்கு. மழை காலத்தில் வரக்கூடிய தண்ணியை அப்படியே நதியில் ஓட விடாமல் இங்கே மடுன்னு தேங்கியிருக்கு பாருங்க.
மடுவில் குளத்தில் தேக்கி வச்சுக்கிற மாதிரி அந்த மகாத்மாக்களுடைய அனுபவங்கள் அந்த கிரந்தமாக அதில் தேங்கி இருக்கு. நான் மழை காலத்தில் இருக்கும்போது தான் அது அந்த ஜலம் யூஸ் ஆகும். மழை காலத்தில் இருக்கும்போது நதி ஓடும்போது, நதியில் ஓடாத டயத்தில், மழை இல்லாத டயத்தில் விவசாயத்துக்கு அந்த ஏரி குளத்துல தான் ஜலம் எடுத்துப்பா. அது மாதிரி தேக்கி வச்ச ஒரு அனுபவம் மாதிரி தான் அவளுடைய கிரந்தங்கள். அந்த கிரந்தங்கள் எழுதணும்னு எழுதுறதில்லை, அவளை எழுத வைக்கிறார், சொல்ல வைக்கிறார். உண்மையிலேயே மகான்கள்லாம் பேசவே மாட்டான், அந்த பேசாதவாளை பேச வைக்கிறார் பகவான், எழுதாதவாளை எழுத வைக்கிறார். அப்படி வரும்போது தான் கிரந்தங்கள் வருது. அதில் சிலது சாஸ்திர கிரந்தங்கள்னு இருக்குது, சிலது பக்தி கிரந்தங்கள்னு பலவிதமான கிரந்தங்கள். அப்படி நம்ம குருநாதால் போதேந்திரா 6 கிரந்தங்கள் பகவன் நாமத்துக்குன்னு எழுதியிருக்கார். அதில் பகவன் நாமாமிருத ரசாயனம், இந்த ரசாயனம் இதெல்லாம் நீங்கள் ஆயுர்வேதம் படித்தா தான் தெரியும். அதில் அரிஷ்டம்னு ஒன்று இருக்குது, அப்புறம் 2-3 விதம் மருந்து ஒன்று இருக்குது. அரிஷ்டக்கு அப்புறம் கஷாயம்னு ஃபஸ்ட்டு ஒன்று கொடுக்குறது, கஷாயம்னு ஒன்று கொடுப்பா, அப்புறம் அரிஷ்டம்னு கொடுப்பா, அப்புறம் ரசாயனம்னு கொடுப்பா. இந்த கஷாயம் இருக்குது ரொம்ப கண்ணாபண்ணா கசப்போம், அது சாப்பிடவே முடியாது. இந்த அரிஷ்டம் கொஞ்சம் தேவை, அது கொஞ்சம் உப்பு புளிப்பு கொஞ்சம் ஸ்வீட்டு எல்லாம் மிக்ஸ்டாக இருக்கும். அதை விட ரசாயனம், திராட்சா ரசாயனம், ரசாயனம்னு ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும் அந்த ரசாயனம். அதனால தான் இதுக்கு அரிஷ்டம்லாம் வைக்காம பகவான் நாமாமிருத ரசாயனம் அப்படின்னு அந்த பேரே இப்போ பார்க்கும்போது இப்போ தோன்றது. பகவன் நாமாமிருத ரசாயனம்னு குருநாதருடைய கிரந்தம். இதில் எப்போதுமே இவர் ஆசைப்பட்டார் மேனேஜர், இவர் எல்லோரும் பக்தாலாம் இங்கே குருநாதரிடத்துல நிறைய ராமாயணம் பாகவதம் எல்லாம் நடந்துட்டு தான் இருக்குது. குருநாதர் என்ன சொன்னார், சித்தாந்தம் ராமாயண சித்தாந்தம் பண்ணியிருக்கார், நாம சித்தாந்தம் பண்ணியிருக்கார், என்ன பண்ணினார், அதை பற்றி கொஞ்சம் சொல்லணும்னு அவள் ஆசைப்பட்டதுனால, அவள் ஆசைப்பட்டாலோ இல்லையோ அவளை ஆசைப்பட வச்சு என்னை சொல்ல வைக்கிறார் குருநாதர். இல்லாட்டா நான் இந்த புத்தகத்தை நான் பார்க்க மாட்டேன், படிக்கணும்னு நினச்சிட்டு இருப்பேன், சந்தர்ப்பம் வராது. உற்சவ காலத்திலேயே படிக்கணும்னு நினச்சிப்பேன், கடைசியில் இந்த பொறுப்பு எனக்கு இந்த ராமாயணம் பாராயணம் பொறுப்பு என்கிட்ட இருக்கிறதுனால அதை கவனிச்சுட்டு இருப்பேன் தான் இதை படிக்க முடியாது. இதுக்குன்னு தனியாக உட்காந்து படித்தா தான் முடியும். அந்த காலத்தில் உற்சவம் போது அண்ணா குருநாதர் படிப்பார். இங்கே ராமாயண பாராயணம் தனியாக நடக்கும்போது அண்ணா படிச்சுட்டு இருந்தார். அப்புறம் யாரும் ஆனால் அந்த பாராயண சமயத்தில் படிக்கிறது இல்லை. அதனால் இது ஒரு வியாஜமாக வச்சு நம்ம அந்த கிரந்தத்தை படிக்கிறோம். சகத் பிரபன்ன ஜனதா சம்ரக்ஷண தீட்சிதாய ஸ்ரீராம பிரம்மணே நமஹ. முதல்ல ஒரு நமஸ்காரம் சொல்லிக்கிறார் பகவான் ராமருக்கு நமஸ்காரம். சகத் பிரபன்ன ஜனதா சம்ரக்ஷண தீட்சிதாய ஸ்ரீராம பிரம்மணே நமஹ. இவர் எப்போதுமே சக்ருத்து தான் சொல்கிறார். சக்ருத்துன்னா ஒரு தடவை ராமா சொன்னால் போகிறோம், ஒரு தடவை நமஸ்காரம் பண்ணால் போகிறோம். இதில் தான் இவருக்கு ஏன் ஒரு தடவை போகிறோம்னா அதுவே போகிறோம் ராமருக்கு. ஒரு தடவை அம்மானு கூப்பிட்டாலே அம்மா கவனிச்சிடுவா. அது அம்மா பசியில் கூடும்போது ஒரு தடவை கூப்பிட்டாலே அம்மாவுக்கு தெரியும். இது சும்மா அம்மா கூப்பிடணுங்கிறதா ராம அம்மா 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 சில கொஞ்சம் கற்றுனே இருக்கும் பாருங்க. அது என்னன்னா அது நாம ஜபம் மாதிரி, அம்மா அம்மாங்கிற மாதிரி ராமா ராமா ராமான்னு அது நாம ஜபம் வேற. ஒரு தடவை அம்மானு கூப்பிட்டுட்டாலே அந்த குழந்தைக்கு என்ன வேணுமோ அம்மா கவனிச்சுட்டுருவா. அதனால் சகிருத் பிரபன்ன ஒரு தடவை பிரபன்னம் சரணாகதி பண்ண ஜனங்களை சம்ரக்ஷண தீட்சிதாய அவளை ரட்சணம் இல்லை சம்ரக்ஷணம். ரட்சணம்னா இகலோக சௌக்கியத்தை கொடுத்தா ரட்சணம், வீடு வாசல் பணம் இதெல்லாம் கொடுத்தா. சம்ரக்ஷணம்னா ஞானத்தை கொடுக்குறோம், அதுதான் ஒரிஜினல். ஞானம் இல்லாமல் நமக்கு கஷ்டம் போக போகிறது இல்லைன்னு பாகவதம் சொல்கிறது. நீ கஷ்டத்துக்கு என்ன தான் பரிகாரம் பண்ணினாலும் அது எது மாதிரின்னு சொல்கிறார். ஒருத்தன் யதாகி புருஷோபாரம் சிரசா குருமுத்வகன், பெரிய மூட்டையை ஒருத்தன் தலையில் தூக்கிட்டு இருந்தான். போயிட்டு இருக்கும்போது ரொம்ப தலை வலிச்சுன்னு அதை தோலில் இறக்கி வச்சான். அவாடி தலைவலி குறைஞ்சி எடுத்துன்னு நினச்சிருந்தான். தலைவலி குறைஞ்சிட்டே தான் கொஞ்சம் நேரத்தில் தோல் வலி ஆரம்பிச்சிடும். ஏண்டான்னா அந்த வலி இப்போ இங்கே தோலில் வந்துடுத்து, கொஞ்சம் நேரம் தோல் வலிக்கும். தோல் வலிக்கும் போது மறுபடியும் தலையில் மாற்றிப்பான். இது மாதிரி தான் நம்ம கஷ்டத்துக்கு பண்ணிக்கூட பரிகாரம் எல்லாமே அப்படி தான் விட்டான். கஷ்டத்துக்கு உண்மையான பரிகாரம் என்னடான்னா ஞானம் வந்தால் வழியாக கஷ்டத்துக்கு பரிகாரம் கிடையாது. இந்த சரீரம் நான் இல்லை, இதெல்லாம் எனக்கு இல்லை அப்படிங்கிற அனுபவம் வரணும். வாயால் சொல்லாமல் அனுபவத்தில் வருது, அவ்வளோ ஈஸி இல்லை.
அது குருநாதர் கொடுத்தாலோடைய வராது. அதுதான் சம்ரட்சணம்னு பேர். அதனால் ஒரு தடவை யார் அது சரணாகதி பண்ணிட்டானோ அவனை சம்ரட்சணம் பண்ணுறதுல தீட்சிதர்னா விரதம் பூண்டவரான் ராமர். அதுக்கு தான் பல சரித்திரங்கள் இருக்கு ராமாயணத்தில். விபீஷணன் முதலாய விபீஷணன் காக்கா எல்லாரையும் காப்பாற்ற ராமர் குரூப்பில் எல்லாருமே இருக்கும். ஒரு கரடி குரங்கு எல்லாருமே இருக்காளே. சம்ரட்சண தீட்சிதாய ஸ்ரீராம பிரம்மனே நமஹா. ராமருங்கிறது பரபிரம்மம். இந்த ராம பிரம்மங்கிறதுக்கு நான் வியாக்கியானம் பண்ணணும்னா அதுக்கு ஒரு அரை மணி ஆகும். அது அப்புறம் இன்னொரு நாளைக்கு வச்சுக்கிறேன். நாளைக்கு அப்புறம் மெதுவாக வச்சுக்கிறேன். இப்போ மேலே ஒரு 2 ஸ்லோகத்தை சொல்லிட்டு மேலே போகணுங்கிறதுனால அந்த ஒரு தடவை பிரபன்னம்னா சரணாகதி பண்ணுறதுனா சரணாகதிங்கிறது 3 இருக்குது, 3 விதமாக இருக்குது. இதெல்லாம் நான் எதுவுமே சொல்லலை, எல்லாம் குருநாதர் சொன்னதை எங்கள் குருநாதர் சொல்லியிருக்கார் அண்ணா. அதை கேட்டதில் கொஞ்சம் சொல்கிறேன், அவ்வளோதான். சரணாகதி 3 விதமாக, காயிகம், மானசீகம், வாச்சிகம்னு. மானசீகங்கிறது டோட்டலாக இனிமேல் என்னோடது என்னோடது என்னென்னு இருந்தோ நான் எல்லாமே இனிமேல் ராமருக்கு தான், நான் ஒன்றும் இல்லை. त्वमेव माता च पिता त्वमेव त्वमेव बन्धुश्च सखा त्वमेव त्वमेव विद्या द्रविणं त्वमेव त्वमेव सर्वं मम देव देवा. இதுதான் ஒரிஜினல் இந்த மானசீக சரணாகதி. நீ தான் அம்மா, நீ தான் அப்பா. त्वमेव द्रविणம்னு சொல்லலாம், வாயால் சொன்னால் போகாது. பேங்க்கில் பேலன்ஸை வச்சுட்டு त्वमेव द्रविणம்னா அது பிரயோஜனம் இல்லை. ஒன்றுமே கையில் இருக்கக்கூடாது. நீ தான் द्रविणம்னு சொல்லி அப்பா குருநாதரை காப்பாற்றுவான். அது மாதிரி ஒரு அனுபவம் வரும்போது தான் அது தெரியும். இல்லாத போது அவ்வளோ தெரியாது. त्वमेव வித்யா திரவிடம் त्वमेव சர்வம் மம தேவ தேவா. இது அழகான ஒரு ஸ்லோகம். எந்த மகான் பண்ணாரோ எந்த கிரந்தத்தில் இருக்குன்னு தெரியல. அப்படி எல்லாமே நீ தான் மானசீகமாக சமர்ப்பணம் பண்ணுறதுக்கு அது மானசீக சரணாகதி. அப்புறம் காய்க சரணாகதிங்கிறது சாஷ்டாங்கமாக விழுது நமஸ்காரம் பண்ணணும். இப்போ மானசீக சரணாகதி எல்லாருக்கும் முடியாது. எல்லாத்தையும் நீன்னு சொன்னால் இந்த காலத்தில் கொஞ்சம் பேங்கில் வச்சுதான் தான் ஏதாவது அவசரத்துக்கு யூஸ் ஆகும் அப்படி சொல்லுவா. மானசீக சரணாகதிங்கிறது ரொம்ப சிரமம் கொஞ்சம். ஆனால் சின்ன குழந்தை மாதிரி இருக்கணும். சின்ன குழந்தை ஒன்றுமே கவலைப்படறதில்லை பாருங்க. ஒரே இதுக்கு தான் ஒரு அழுகை, பாக்கி எல்லாம் அம்மா பார்த்துக்குவான், அவ்வளோதான். அது மாதிரி இருக்கிறதுங்கிறது நம்மளால் முடியாது. காய்க சரணாகதி கொஞ்சம் ஈஸின்னா கூட இப்போ யாருக்குமே முட்டே மடங்க மாட்டேங்கிறது. நமஸ்காரம் பண்ணுன்னா மேம்பாலம் மாதிரி இப்படி எப்படிமா பண்ணுறா. அது காய்க சரணாகதி ரொம்ப சிரமம். ஏன்னா இப்போ உள்ள நம்ம சாப்பாட்டுக்கு உடம்புல தெம்பு இல்லை. காய்க சரணாகதி நமஸ்காரம் பண்ணால் தூக்கிறதுக்கு 2 பேர் வேண்டியிருக்கு. அப்போ அடுத்த வேலை கஷ்டப்படுத்தி நம்ம காய்க சரணாகதி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்து 3வது ஈஸியான சரணாகதி என்னன்னா வாச்சிக்க சரணாகதி. ராமான்னு சொல்கிறோமே அதுதான் சரணாகதி. குருநாதெல்லாம் போதேந்திர சொல்கிறது தான் சொல்கிறேன். வாச்சிக்க ராமான்னு சொன்னால் போதும். இப்போ ராமா இங்கே சொல்கிறார், சகிருதேவ பிரபன்னாய தவாஸ்மீதி ச யாச்சதே அபயம் சர்வபூதேபியோ ததாமி ஏதத் விரதம் மம. இந்த ஸ்லோகத்துக்கு போதேந்திரா பண்ணுற வியாக்கியானம் இது. சகிருதேவ பிரபன்னாய ஒரு தடவை ராமான்னு சொன்னால் போகிறோமா. அப்புறம் நான் உன்னை சேர்ந்தவன் வேற சொல்லிட்டான் இந்த விபீஷன். தவாஸ்மீதி ச யாச்சதே. அதுக்கு அழகாக உதாரணம் சொல்கிறார். அம்மானு ஒரு குழந்தை கூப்பிட்டு கொடுத்துனா அப்புறம் எக்ஸ்ட்ரா சொன்னேன், அம்மா நான் உன் பையன், நீ என்னென்னா கவனிச்சிக்கணும், அப்பப்போ மம்மு ஊட்டணும், அப்புறம் ஐபோனை அனுப்பி விடணும், இது டஸ்ட்பின் வாங்கி கொடுக்கணும், இதெல்லாம் எக்ஸ்ட்ரா ஒன்றும் சொல்லவே வேண்டிய அவசியம் இல்லை. அம்மானு சொன்னாலே அதுக்குள்ளே இன்க்ளூடிங் எல்லாம் ஃபுல்லாக உனக்கு என்ன சாப்பாடு போட்டு மம்மு ஊட்டி உனக்கு என்ன வேணும் கடைசி வழியும் உனக்கு பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு அம்மா கையில் இருக்குது. குழந்தை பண்ணுறது ஒரே வேலை அம்மானு சொல்லணும். அதுதான் வாச்சிக்க சரணாகதி இருக்குது. அதனால் தவாஸ்மீதிச்ச யாச்சதே அம்மானு சொன்னாலே போகிறோம். அப்புறம் நம்ம பையன் நீ நான் அம்மா நீ என்னை கவனிச்சிக்கணும், அதெல்லாம் எக்ஸ்ட்ராலாம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. இவன் நான் உன்னை சேர்ந்தவனா இருக்கேன்னு சொல்லிட்டானே, அதுவே தவாஸ்மீதிச்ச யாச்சதே. இப்படி யார் சொன்னாலும் அபயப்பட்ட ஒரு பக்தனை சர்வபூதேபியா எல்லா பூதங்களிடத்திலிருந்தும் அவனை காப்பாற்றுவேன். இது பூதேபியாங்கிறது 2 விபக்தியும், பூதாய பூதாபியாம் பூதேபியா, பூதாது பூதாபியாம் பூதேபியான்னு 2 விபக்தியிலும் எல்லா பூதங்களின் பொருட்டும் எல்லா பூதங்களில் இருந்தும் அப்படின்னு 2 அர்த்தம். அப்படி என்ன சரணாகதி பண்ணனா எல்லா பூதங்களில் இருந்தும் அவனை ஆபத்து வராமல் காப்பாற்றுவேன். அல்லது ராமான்னு ஒருத்தன் சொல்லிட்டானா
அப்படி சொன்ன யாராக இருந்தாலும் எல்லா பூதங்களை அவளுக்கு நான் அபயத்தை கொடுப்பேன். இது என்னுடைய விரதம். ததாமி ஏதத் விரதம் மம. இந்த ஸ்லோகத்தை ஆதிசங்கரும் சொல்கிறார். ஆதிசங்கரர் எல்லாத்துக்கும் ஒரு ஷார்ட் வியாக்கியானம் பண்ணுறார். இது எல்லாமே அவர் பண்ணினத்துக்கு விஸ்தாரம் பண்ணுறார் நம்ம போதேந்திரன். எல்லாமே அப்படி தான் இருக்கு. போதேந்திராலய கிரந்தங்கள்லாம் பிரமாணம் இல்லாமல் எந்த குருநாதாலும் எனக்கு முன்னாடி அவர் பேசியிருக்கார். அதையே நான் கொஞ்சம் விரிவாக சொல்கிறேன். அது மாதிரி தான் நான் சகசிரநாமத்தில் சுவ்ரத சுமுக சூக்ஷ்ம சுகோழ சுகத சுகிருது இப்படி இருக்கு. ராமனுடைய அந்த பகவானுடைய பேரில் சுவ்ரதனா நல்ல விரதம் உடையவர். பகவானுக்கு எது விரதம்? நமக்கு தான் பகவான் அடையிறதுக்கு ஏகாசி விரதம், சிவராத்திரி விரதம், ஷஷ்டி விரதம், சதுர்த்தி விரதம், எல்லா விரதமும் நம்ம பண்ணணும். பகவான் எதுக்கு விரதம் பண்ணிக்கிறார்? அவருக்கு விரதம் உடையவர் சொல்கிறாரு. சுவ்ரதான்னு என்னடா பகவானுடைய விரதம் என்னடான்னா, ராமான்னு யார் சொன்னானோ நாம சொன்னவனை காப்பாற்றுறது அவருடைய விரதம் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தை எடுத்து சொல்கிறார் ஆதிசங்கரர். அதுதான் இங்கே விஸ்தாரமாக குருநாதர் சொல்கிறார். சகத் பிரபன்ன ஜனதா சம்ரக்ஷண தீட்சிதாய ஸ்ரீராம பிரம்மனே நமஹா. அப்புறம் முதல் ஸ்லோகம் ஆரம்பிக்கிறது. சதா சர்வேஷ்டதம் ஜந்தோ சர்வாரிஷ்ட நிவாரகம் ஸ்ரீராம நாம ஜெயது ஸ்ரேயோகே சுஷிகாமணி. சதா சர்வேஷ்டதம் ஜந்தோ. ஜந்துங்கிறதுனால பிறந்தவா எல்லாரும். சில பேர் சொல்லுவா சாசனமா இவா படிக்கக்கூடாது, அவா படிக்கிறது, இவா படிக்கலாம், அவா படிக்கலாம். அந்த கேள்வியே கிம்ஜவன் முச்சிதே ஜந்துஹு. ஜந்துனா ஜனன தர்மா உடையவன். பிறந்தவா எல்லாரும் கரையேறதுக்கு என்ன வரின்னு கேட்டா, எல்லாம் தான் பிறந்தவன் எல்லாம் தான் கரையே ஆகணும். அதனால எல்லாருக்கும் தான் நாமும். அது இவா தான் சொல்லணும், அவா தான் சொல்லணும் இல்லை. சாசனாமன் கேள்வி அப்படி தான் இருக்கு. கிம்ஜவன் முச்சிதே ஜந்துஹு ஜென்ம சம்சார பந்தனாத்து. அப்படி எதை ஜபம் பண்ணி ஜந்து கரையேறணும்னு கேட்கும்போது தான் பகவன் நாமத்தை இங்கே சாஸ்திரநாமத்தை சொல்கிறார். அதனால் சதா சர்வேஷ்டதம் ஜந்தோகோ. பிறந்த எல்லாருக்கும் எல்லா இஷ்டத்தையும் கொடுக்கறதும். இஷ்டத்தை கொடுத்தா போடாமா, அரிஷ்டரை வேண்டியது வேண்டாதுன்னு எல்லாருக்கும் சுகம் வேணும், துக்கம் வேண்டாம். அந்த துக்கத்துக்கு தான் அரிஷ்டம்னு பேர். அந்த அரிஷ்டத்தெல்லாம் நீக்கும். நம்ம சங்கல்பம் சொல்லுவோம், சர்வாரிஷ்ட சித்தியர்த்தம் சர்வாரிஷ்ட சாந்தியர்த்தம் அப்படி சங்கல்பம் சொல்லுமே. எல்லா துக்கங்களும் நீங்கணும், எல்லா நல்லதும் வேணும் அப்படி சொல்லுமே. அதுதான் இங்கே சொல்கிறார். இது எல்லாம் இந்த நாமம் தான் கொடுக்குங்கிற. சர்வ அரிஷ்ட நிவாரகம். அது மாதிரி செய்யக்கூடிய ஸ்ரீராம நாம ஜெயது. அந்த ராமநாமம் ஜெயிக்கட்டும். இது எதுடானா ஸ்ரேயஸை கொடுக்கறதுல சிகாமணி. இதை தவிர இதை யாரும் இல்லை. ஸ்ரேயோகேது சிகாமணி. ஸ்ரேயஸ்னா என்ன? அது முதல்ல அதை தெரிஞ்சுக்கணும். வேதம் உபரிடத்து பிரேயஸு ஸ்ரேயஸ்ன்னு இருந்து சொல்கிறது. இப்போ பிரேயஸ்னா நமக்கு பிடிச்சது, ஸ்ரேயஸ்னா நமக்கு நல்லது. ஒரு சுகர் மாமாவுக்கு ரொம்ப ஸ்வீட்டு ரொம்ப பிடிக்கும். அவர் ஸ்வீட்டு சாப்பிட்றதுக்கே அவருக்கு பிரேயஸ். ஆனால் அவர் ஸ்வீட்டை பார்க்கவே கூடாது. பார்த்தாலே அவருக்கு சுகர் ஏறும். அவருக்கு அது பிரேயஸாக இருந்தாலும் அது சாப்பிட்றது அவருக்கு ஸ்ரேயஸ் இல்லை. ஆனால் அந்த மாமாவுக்கு பாவக்காக்கரை கொடுத்தா ஸ்ரேயஸ். பிரேயஸுங்கிறது பிடிச்சது, ஸ்ரேயஸுங்கிறது நல்லது, ஹிதமானது. இப்போ ரெண்டுமே நல்லதாக போயிடுச்சுன்னா, ஒருத்தனுக்கு இந்த ஆயுர்வேதத்தில் சில மருந்து சாப்பிடும்போது சில காம்பினேஷன்லாம் உண்டு. இதில் நெய்யை குழச்சி சாப்பிட்ணும், தேனை குழச்சி சாப்பிட்ணும், பாலில் கலந்து சாப்பிடணும், இப்படி நியமங்கள்லாம் உண்டு. ஒருத்தனுக்கு பால் குடிக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஆனால் சில மருந்து சாப்பிடும்போது பால் சாப்பிடக்கூடாது, சில மருந்து சாப்பிடும்போது தயிர் சாப்பிடக்கூடாது. இதெல்லாம் பத்தியம்னு பேர். அந்த பத்தியத்தோட மருந்து சாப்பிட்டா தான் படிக்கும். இது ஆயுர்வேத ட்ரீட்மெண்ட். இப்போ இங்கிலீஷ் மருந்துல ஒன்றும் கிடையாது. எல்லாத்தையும் என்ன சாப்பிட மருந்து சாப்பிடும். ஏன்னா என்ன சாப்பிட்டா போக போகிறது இல்லை, அதனால பரவாயில்ல எதனா தெரிஞ்சுப்பா. இது பழைய சம்பிரதாயத்தில் எந்த ரித்துவில் என்ன சாப்பிடணும், அதுக்கு என்ன பத்தியமும் இருக்கு. அந்த பத்தியத்தோட மருந்து சாப்பிட்டாதான் அதுக்கு பலன் கிடைக்கும். அதுக்கு கேரளாவில் ஒரு பழமொழி சொல்லுவா, ரோகி இச்சிச்சதும் பால், வைத்தியம் கல்பிச்சதும் பால் அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவா. இந்த ரோகம் உடையவனுக்கானே அவனுக்கு ரொம்ப பால் குடிக்க ரொம்ப பிடிக்கும். ஆனால் மருந்தை கொடுத்துட்டு டாக்டர் பால் குடிக்காதே சொல்லிட்டாருன்னா என்ன பண்ணுறது, கவலைப்பட்டுட்டே இருக்கும்பொழுது அந்த மருந்தை கொடுத்துட்டு இந்த மருந்து சாப்பிட்டா
டெய்லி 2 வேளை நீ பால் குடிக்கணும் அப்படி சொன்னானா அவன் அப்பாடி பரம சந்தோஷமா. அவன் ரோகி இச்சிச்சதும் பால், வைத்தியன் கல்பிச்சதும் பாலும் பாய். அது மாதிரி இந்த ராமநாமம் இருக்கே நமக்கு ரெண்டுமே ஆயிடுச்சு. அதுக்கு நமக்கு ஸ்ரேயஸும் இருக்கு, நமக்கு பிடிச்சதாகவும் ஆயிடுச்சு. ஸ்ரேயோகேது சிகாமணி. ஸ்ரேயஸ்னா நமக்கு நன்மை. ஸ்ரேயஸ்னா உண்மையான ஸ்ரேயஸ் ஞானம் தான் வச்சுக்கோங்க. அந்த ஞானத்தை கொடுக்கறதுல இது சிகாமணி இந்த ராமநாமம். உடனே கொடுக்குவான்னா அது உடனே கொடுக்காது. இந்த சில இதெல்லாம் விஷயம் இருக்கு. ஏன்னா ராமநாமம் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓ ராமணி நாமம் ஏமி ருச்சிரா, ஏமி ருச்சிரா ராமா எந்த ருச்சிரா. இந்த பத்ராஜ ராமதாசர் நான் எல்லா விதமும் திராட்சா பழமும் கண்ணும், நான் திராட்சை சாப்பிட்டேன், அந்த பழம் சாப்பிட்டேன், இந்த சாப்பிட்டேன், இந்த ராமநாதனுடைய ஸ்வீட் இருக்குது அந்த அளவுக்கு இது இல்லைன்னு எல்லாம் சொல்கிறா. நம்மளும் தான் சொல்கிறோம், சப்பு கொட்டுற மாதிரி நமக்கு ஒன்றும் தெரியலையேன்னா. அது நமக்கு ஜுரம் இருக்கு. இந்த ஜுரம் இருக்கிறவாளுக்கு பாலை கொடுத்தா கசக்கும். என்ன பால் கசக்கிறதும்பா, பால் ஸ்வீட்டாக தான் இருக்குது, இவனுக்கு ஜுரம் இருக்குது அதனால பால் கசக்கிறது. அது மாதிரி நமக்கு சம்சார ஜுரம் இருக்கிறதுனால இந்த ராமநாம ஸ்வீட்டு தெரிய மாட்டேங்கிறது. சரி, இந்த ஜுரமும் போகணும்னா அதுக்கு வேற வழி இல்லை. இந்த ராமநாமத்தையே சொல்லிகிட்டே இருந்தால் ஜுரமும் சரியாக போய் அப்புறம் அது திக்க ஆரம்பிச்சு. அதனால அந்த ராமநாமம் ஜெயிக்கட்டும் அப்படின்னு ராமநாமத்துக்கு ஒரு மங்களாசாசனம் பண்ணிட்டு மேலே கிரந்தத்தை ஆரம்பிக்கிறார். முதல்ல ஒரு 4-5 ஸ்லோகம் நாம மகிமையே சொல்கிறார். ஒரு 2 ஸ்லோகம் சொல்லிக்கோ. சதானந்த ஸ்ரீமான் அனுபதிக காருண்ய விவசகா ஜெகக்ஷேமாயஸ்தி ஹரிகிரிஷ ரூபம் விதிருதவான் அபர்யாப்தம் ரூபம் ஜெகதவன ஏதத் புனரிதி பிரபுஜாகர்த்தி ஸ்ரீ ஹரிகிரிஷ நாமாத்மகதயா சதானந்த ஸ்ரீமான். பரமானந்தமாக இருக்கார் பகவான். பகவான் வந்து அவதாரம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு ஆனந்த ஸ்வரூபமாக இருக்கார், ஸ்ரீமானாக தான் இருக்கார். எதுக்கு ரூபங்கள்லாம் எடுத்துக்கிறார்? பிரம்மத்துக்கு ரூபம் நாமெல்லாம் கிடையாது தான் உபநிஷத்து சொல்றது. அவர் ரூபம்னா நாம ரூபங்கள்லாம் எதுக்குடான்னா பக்தனுக்காங்கிறத விட கருணையினாலே இங்கே சொல்றார். இந்த சதானந்த ஸ்ரீவான் அந்த ஆனந்த ஸ்வரூபமா இருக்கே, ஆனந்தோ பிரம்மே திவ்யஜானாத் வேதம் தான் சொல்றோம். ஆனந்தாத்யேவகல் விமானி பூதா நிஜாயந்தே. அந்த ஆனந்தம் தான் நம்ம ஸ்வரூபம். அந்த ஆனந்தத்துலேருந்து தான் நம்மலாம் வந்திருக்கோம், அந்த ஆனந்தத்தில் தான் இருக்கோம், அந்த ஆனந்தத்தை தான் அடைய போகிறோம். சில பேர் சொல்கிறா நம்மலாம் குரங்கிட்டேருந்து பிறந்தோன்னு ஒருத்தர் சொல்கிறார். டார்வின்னு ஒருத்தர், அவர் வெளிநாட்டுக்கார். இந்த சில பேர் சேஷ்டையை பார்த்தார், பண்ணதை பார்த்தா பார்த்துட்டு அவரை வந்து கன்ஃபார்ம் பண்ணலை. அது வந்து ஒரு இப்படி இருக்கலாம், அது நம்ம கன்ஃபார்மாக நம்ம தான் நினச்சிட்டோம். அவர் வந்து சில பேருடைய சேட்டையை பார்த்துட்டு குரங்கு மாதிரி பண்ணுறாரு, குரங்கு தேர்னா மனுஷன் வந்திருப்பான் அப்படின்னு அவர் சொல்கிறார். ஆனால் நம்ம வேதம் என்ன சொல்கிறதுன்னா, இதுவரையும் நாம் கேட்டதும் கிடையாது. ஒரு குரங்கு மனுஷனை பெற்றதுன்னு நம்ம இன்னும் கேட்டதும் இல்லை, பார்த்ததும் இல்லை. சில பேருடைய குழந்தைகள் குரங்கு மாதிரி தாவி குதிக்கிறத பார்த்துட்டு அது நம்ம இருக்கலாமோன்னு தோணும். ஆனால் வேதம் என்ன சொல்கிறதுன்னா, நம்ம குரங்கிட்டேருந்து பிறக்கலை, ஆனந்தமான பரமாத்மாட்டேருந்து பிறந்திருக்கோம். ஆனந்தாத்யேவ கல்விமானி பூதானி ஜாயந்தே. ஆனந்த ஸ்வரூபமான பகவான்டேருந்து நம்ம பிறந்திருக்கோம். நம்ம பொதுவாக எல்லாருக்கும் ஒரு கோத்திரம் சொல்கிறாங்க. கௌசியவ கோத்திரம், வசிட்ட கோத்திரம், எல்லாம் சாதாரண விஷயம் சிவ கோத்திரம், விஷ்ணு கோத்திரம் சொல்கிறாங்க. இந்த கோத்திரம், அந்த கோத்திரம் பார்த்ததுக்கு பிரம்மா, அவளுக்கு காரணம் பரமாத்மான்னு இப்படி போகிறது. இந்த பரமாத்மாட்டேன்னா ஆனந்தமானமாக பகவான்டே வந்தாங்கிறதுக்கு என்ன ப்ரூஃப்னா, அந்த பகவான்டே வந்தவங்கிறதுக்கு ப்ரூஃப் என்னடான்னா, நம்ம யாராவது கஷ்டப்படணும்னு நினைக்கிறோமோ, 1 மாதம் ஆச்சு சார் கஷ்டமே வரல சார் அப்படின்னு யாரும் கஷ்டப்படுறதில்லை. சௌக்கியமாக இருக்கணும் தான் ஆசைப்படுறோம். ஆனந்தமாக இருக்கணும் ஏன் ஆசைப்படுறோம்னா, ஆனந்தத்துலேருந்து வந்திருக்கோம், எங்கேயும் இருந்தோமோ அங்கே தானே போகிறோம். மழை தண்ணி எங்கேயே வந்தோ அங்கே தான் போகும். மழை தண்ணி எங்கே இருந்து கடல்லேருந்து நீராவியாக போய் திருப்பி அங்கே தான் போயிடணும். கடல்லேருந்து கிளம்புறது கடல்லேருந்து போய் சேரணும். அது மாதிரி எங்கேருந்து வந்ததோ அது மாதிரி நம்ம அங்கே போய் சேரணும். ஆனால் அந்த ஆனந்தம் எங்கே இருக்குன்னு தான் நமக்கு இன்னும் புரியல. காஃபி குடித்தா ஆனந்தமா, கல்யாணம் பண்ணா ஆனந்தமானு ஒன்று ஒன்றா பண்ணி பார்த்து கடைசியில் அப்புறம் அதில் ஆனந்தம் இல்லை, வேற எங்கேயோ இருக்குது. அது உதாரணம் சொல்கிறேன். சில நாய் என்ன பண்ணும், எலும்பு துண்டை கடிக்கும்.
கடிச்சிட்டு அதோட எதிரிலேயே அது குத்தி ரத்தம் வரும். இன்னும் கடிச்சு இந்த எலும்பு துணில தான் ரத்தம் கிடைக்கிறது நினச்சிட்டு இருக்கு. எலும்பு துணில ரத்தம் இல்லை, இதனுடைய உள்ளுக்குள்ளே இது குத்தி அது ரத்தம் தான் வருது. அதோட அனுபவத்தையே அது வேற ஒன்றுலேருந்து நினச்சிட்டு இருக்கு. நம்ம உள்ளுக்குள்ளேயே ஆனந்த சுரூபமாக இருக்கும். அதனால தான் காபி குடிச்சா ஆனந்தமாக இருக்குது. இல்லை செத்து போன வாயில காபி விட்டால் அது ஆனந்தமாக இருக்கும், வழிஞ்சி விழுறது. நம்ம ஆனந்த சுரூபமாக உள்ளுக்குள்ளே இருக்கிறதுனால தான் நம்ம காபி ஆனந்தமாக இருக்கிறதுலாம் ஆனந்தமாக இருக்கு. அதனால அந்த ஆனந்த ஸ்வரூபமான பகவான் அனுபதிக காருண்ய விவசா, அனுபதிக காரணம் அவருடைய கருணையினால அவர் அதிகமான காரணம். கருணை கொஞ்சமா இல்லை, ஓவர்ஃப்ளோ ஆயிடுங்கிறார். அனுபதிக காருண்ய விவசா. அதனால உலகக்ஷேமத்துக்காக ஏதாவது பண்ணணும்னு நினைச்சா ஜெகக்ஷேமாய ஸ்ரீ ஹரிகிரிஷரூபம் விதித்தவான். போதேந்திராட்டம் தான் கற்றுக்கணும். இந்த சிவன் விஷ்ணு பேதம் இல்லாமல் சேர்ந்தே சொல்லிட்டு போவார். அதுதான் அவர்கிட்ட படிக்கணும். அவர் ஹரியாவும் கிரிசன், ஹரினா பாபத்தை அழிக்கக்கூடிய விஷ்ணு, கிரிசன்னா சிவனுக்கு பேர். கீராம் ஈஷா, கீரம்னா வாக்குக்கு ஈசனான பரமேஸ்வரன். ஹரிகிரீஷ ரூபம் விதித்தவான். ஆனந்த ஸ்வரூபமா பிரம்மமா இருந்த பகவான் இந்த ஜனங்களுடைய க்ஷேமத்துக்காக, லோகக்ஷேமத்துக்காக சிவன் விஷ்ணுவாக ரூபத்தை எடுத்தார். அந்த சிவ விஷ்ணு ரூபம் எடுத்தும் போரலையாம். ஏன்னா சிவ விஷ்ணு ரூபம் எடுத்தும் ஜனங்களை எல்லாரையும் காப்பாற்ற முடியல. சிவன் பல அவதாரங்கள் எடுக்கிறார், விஷ்ணு பல அவதாரம் எடுத்தும் போரலையாம். அபரியாப்தம் ரூபம். இந்த ரூபம் போரலை, எல்லாருக்கிட்டையும் போக மாட்டேங்கிறது. ஏன்னா யோகிதை இருக்கிறவங்களுக்கு தான் ரூப தரிசனம் கிடைக்கிறது. ஆனால் ஜெகதவன ஏதத் புனரிதி பிரபுஜாகர்த்தி ஸ்ரீ ஹரிகிரீஷ நாமாத்மகதையா. இப்போ சிவவிஷ்ணு ரூபத்தை போராதுன்னு நினச்சிட்டு மறுபடியும் இந்த உலகத்தை காப்பாற்றுறதுக்கு ஹரிகிரீஷ நாமாத்மகதையா, அந்த நாராயணா, நமசிவா, சிவா, நாராயணா, இப்படி ரூப நாமத்தில் இன்னைக்கும் ஜாகிரதி பிரகாசிச்சு இருக்கார். எப்படி இருக்கார்? முதல்ல ஆனந்த ஸ்வரூபமா பிரம்மமா இருந்த பகவான் சிவன் விஷ்ணுவா வந்தார். சிவன் விஷ்ணுவா வந்தால் கூட எல்லாருக்கும் போய் கிடைக்கிறது இல்லை. நாராயணா, சிவா, சிவானா எல்லாம் சொன்னாங்க. ராமா, சிவா எல்லாம் நாம எல்லாருக்குமே வருமே. அதனால ஹரிகிரீஷ நாமாத்மகதையா இப்பயும் ஜாகிரதி பிரகாசிச்சிருக்கார். அடுத்து 3வது ஸ்லோகம். சகல புவன ரக்ஷாபேட்சயா யப்பராத்மா நிரவதி தயயா ஸ்ரீசேஷநாமாத்மகः சன் பிரவிலசதி சதா சோனுகம்பா சுதாப்திஹி மம பவது ததாத்மா சுஸ்திதோ வக்ரபத்மே. சகல புவன ரக்ஷாபேட்சயா யப்பராத்மா. சகல புவன ரக்ஷாபேட்சையா, எல்லா புவனம்னா உலகம் மாத்திரம் இல்லை, ஜனங்கள்னு அர்த்தம். எல்லா ஜனங்களையும் ரட்சிக்கிறதுக்காக அந்த பரமாத்மா நிரவதி தயையா ஸ்ரீசேஷ நாமாத்மகஸ்தன்னு விஷ்ணுவனுடையும் சிவனுடையும் ரூபமாக இருந்து கொண்டு பிரவிலசதி சதாசோ, இப்பையும் லசதி விலசதி பிரவிலசதி, இன்னும் பிரகாசிச்சு இருக்கார். ஸ்ரீசேஷ நாமாத்மகஸ்தன், இவர் அதிலே தீர்மானமாக இருக்கார். நாமா வேற இல்லை, நாமி வேற இல்லை. இந்த பகவன் நாமும் பகவானும் ஒன்று தான். நீ நாமியை பார்க்கற ஒரு நாமத்தை சொல்லிகிட்டே இருந்தாலே நாமியை பார்த்துடலாம், ரெண்டும் ஒன்று தான். இன்னும் ஸ்ரீசேஷ நாமாத்மகஸ்தன் பிரவிலசதி சதாசோ சோனுகம்பா சுதாப்திகி. அணுகம்பா சுதாப்திகி, அந்த காருண்யமாகிய அமிர்த கடல், அந்த அமிர்த கடலாக இருக்கக்கூடிய அந்த பகவானுடைய நாமம் என்னுடைய முகமாகிய தாமரையில மம பவத்து ததாத்மா சுஸ்திரா, ஸ்திரமாக எப்பொழுதும் என் வாக்கில் நாமம் ஓடிட்டே இருக்கும். டிக் 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 நமக்கு ஹார்ட் அடிச்சுட்டே இருக்க பாருங்க. அது மாதிரி ராம் 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 ஒருத்தர் சொல்லுவார். அது மாதிரி நான் பார்த்துருக்கேன். எப்போ பார்த்தாலும் பேசக்கூட மாட்டான். ராம் 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 ராம். கேரளாவில் அது மாதிரி ஒரு நம்பூதிரி, நாராயணா நாராயணா நாராயணா, பேசும்போது கூட நாராயணா நாராயணா. கேரளாவில் இந்த குருவாயூரில் பகவன் நாமத்துடைய பெருமையை சொல்லணும்னு எல்லாரையும் சொல்ல சொன்னான். அவள் 1/2 மணி ஒரு மணி சொன்னான். இப்போ இவர் எப்போதும் நாராயண நாராயணா சொல்லிட்டு இருக்கியாலே, நீங்கள் ஒரு 1/2 மணி சொல்லுங்க. 1/2 மணி நான் பேசும்போது 1/2 மணி நாராயணா விட்டு விடுவேன் அப்படின்னு தரவர்.
நான் நாராயணா நாராயணா 1/2 மணி சொல்கிறேன் உபன்யாசத்துக்கு பதில். என்ன ஆச்சரியம் பாருங்கோ, 1/2 மணி நேரம் எல்லாரும் உபன்யாசம் பண்ணினா அதை விட ஆனந்தம் இவர் 1/2 மணி நேரம் நாராயணா சொல்லும் பொழுது எல்லாரும் பரமானந்தமாக இருந்தான். அந்த உபன்யாசம் கேட்டு ஏன்னா அவர் நாம சித்தர், அந்த நாமத்தினுடைய பெருமையை தான் பேச போகிறார். நாமத்துடைய பெருமை பேசும்போது கூட 1/2 மணி நாம சொல்கிறத விட்டு போயிடுமே அப்படின்னு சொன்னாருன்னா அது மாதிரி இன்னைக்கு நேற்றுக்கு இருந்திருக்கா. அது மாதிரி நம்ம போதேந்திர குருநாதர் சுஸ்திரகா திருடமாக அந்த நாமரூபம் நாமஸ்வரூபமான பகவான் ஏன் வாயில எப்போதும் பிரகாசிக்கட்டும். அந்த விஷ்ணுவும் அந்த சிவனும் 2 பேருடைய நாமமும் ஒரே நாமத்தில் இருக்கு என்கிறத இந்த ஸ்லோகத்தில் சொல்றார். இதோட இன்னைக்கு உள்ளதை முடிச்சுப்போம் இந்த கிரந்தத்தை. சர்வஸ்ய லோகஸ்ய சதா சுகுப்தி நாமாத்மகோ பாதி ஹரீஷயோர்யः தயாசுதாப்திஹி சததாத்மகோ மே ராமஸ் சதா வக்ரசரோர்கேஸ்து. அந்த ராமர் என்னுடைய வாயில் இருக்கட்டும், ராமன்கிறத விட ராம நாமம் இருக்கட்டும். இது எல்லா லோகத்தினுடைய சதா சுகுப்தி, நல்ல இந்த எல்லா ஜனங்களையும் ரட்சிப்பதற்காக நாமாத்மகோ பாதி ஹரீஷயோர்யா. இதுதான் நம்ம இவர் சொன்னது தான் இப்போ எல்லாரும் சொல்றது. விஷ்ணுனுடைய மந்திரத்தில் முக்கியமான மந்திரம் அஷ்டாட்சர மந்திரம்னு சொல்லுவா நமோ நாராயணாய. நமோ நாராயணாயனா எல்லாருக்கும் ஆசிரியமாக இருக்கக்கூடிய நாராயணனை நமஸ்காரம் பண்றேன் அதுன்னு அர்த்தம். அந்த நாராயணாயில பீஜமான அக்ஷரம் எதுதான்னா ரா. அந்த ராவை எடுத்துட்டோம்னா நமோ நாயனாய என்ன அர்த்தம்னா யாருக்கும் ஆசையுமே இல்லாதவன், அப்படி ஆசைக்கு தகுந்தவன் இல்லாம வேற அர்த்தம் வந்துடும் நாயனாயன். அப்ப அதனுடைய பீஜ அந்த ஒரு எழுத்து போறதுனால அர்த்தமே மாறிவிடும். அதே மாதிரி சிவனுடைய மந்திரங்கள்ல நமசிவாய பஞ்சாட்சரம் பிரதான மந்திரம். அது மா முக்கியம். அந்த மா எடுத்தோம்னா நசிவாயன்னு அர்த்தம், அமங்கலன்னு அர்த்தம் ஆயிடும். மங்களமான சிவனுக்கு நமஸ்காரங்கிறது பதில் நசிவாய அமங்கலமானவன் அர்த்தம் ஆயிடும். அப்ப என்னடா அந்த அஷ்டாட்சர மந்திரத்தில் பிரதானமான அந்த ராவும் பஞ்சாட்சரத்தில் பிரதானமான மா, இது 2 தான் இங்கே உதாரணத்துக்கு சொல்கிறோம். இது மாதிரி 7 கோடி மகா மந்திரங்கிறாங்க. எல்லா மந்திரங்கள்லையும் 7 கோடி மந்திரம் இருக்கான். அதில் உள்ள எல்லாத்துடைய பீஜமும் இந்த ராமநாமத்துக்குள்ள இருக்கு. இந்த பகவன் நாமாமிருத ரசோதயம்னு ஒரு கிரந்தம் 6 கிரந்தத்தில் இருந்த ஒரு கிரந்தம் ஒன்று எழுதியிருக்கார். அதுதான் விஸ்தாரமாக அண்ணா வியாக்கியானம் பண்ணி உபன்யாசமே பண்ணியிருக்காரு. இங்கே சைதன்ய குடியரத்தில் ஒரு மாதம் உபன்யாசம் 15 நாள் உபன்யாசம் பண்ணியிருக்காங்க. அதை சொல்லும் பொழுது அதில் போதேந்திரா நாமத்தினுடைய பெருமையை சொல்லும் பொழுது தனித்தனி மருந்து, தனித்தனி வியாதிக்கு தனித்தனி மருந்து கொடுக்குறாங்க. வயத்த வலிக்கு தனி மருந்து, தலைவலிக்கு தனி மருந்துங்கிற மாதிரி அவளுக்கு என்னென்ன வியாதிக்கு என்னென்ன மருந்துங்கிற மாதிரி வயத்த வலிக்கு அச்சுதானந்த கோவிந்தா சொல்லு, இதுக்கு இதை சொல்லு, உனக்கு இந்த கஷ்டம் போனால் இந்த நம்மத்தை சொல்லும். நம்மளே ஒரு ஸ்லோகம் ஒன்று சொல்லுவோமே, ஔஷதே சிந்தையே விஷ்ணம் போஜனே ஜனார்தனம் சயனே பத்மநாபஞ்ச விவாகே ச பிரஜாபதின்னு ஒரு எந்தெந்த டைப்பில் எந்த நாமத்தை ஸ்மரிக்கணும் என்கிறது அந்த ஸ்லோகத்தை விஷ்ணு ஷோடச நாம ஸ்லோகம்னு பேர். முதல்ல மருந்து சாப்பிடும்போது விஷ்ணுவை நினச்சிக்கோ, விஷ்ணு சொன்னால் போதும். அச்சுதானந்த கோவிந்தா சாப்பிடும்போது ஜனார்தனம். அதனால தான் நம்ம சர்வாகாரா ஸ்ரீஹரிஹி ஜனார்தன பிரியதாம் அப்படின்னு ஜனார்தனங்கிற பெருமாள் வர்க்கலைங்கிற ஊருக்கு திருவனந்தபுரம் பக்கத்தில் இப்படி கை வச்சுருக்கார். அவர் பிராமண ரூபத்தில் பகவானே வந்தார் அப்படின்னு அதை கஷேத்திர மகாத்மியம். ஆனால் சாப்பிடும்போது இந்த ஜனார்தனனை ஸ்மரிச்சுக்கணும். தூங்கும்போது பத்மநாபனை நினச்சிக்கணும். நல்லா தூக்கம் தூக்கம் வர வேண்டாம் தான், நிம்மதியாக தூக்குறார் இவ்வளோ இதில் அந்த பத்மநாப சுவாமி. ஏன்னா பத்மநாபர்கிட்ட ஏகப்பட்ட கூட்டமாக இருக்கும். ரங்கநாதன்னா யாருமே கிடையாது, ஒருத்தர் இல்லாமல் தனியாக ரூமில் படுத்தா சில தூக்கம் வந்தால் வரும். சுற்றி வர இவா பேசிட்டு இருக்கா, இவா இருக்கான்னு இந்த பத்மநாபுடைய இந்த ரூம்குள்ளே பார்த்தா ஏகப்பட்ட கூட்டமாக இருக்கும். அந்த கூட்டத்துக்கு கூட நிம்மதியாக தூங்குறாரு பாருங்க. அது மாதிரி தூக்கம் வரலைன்னா பத்மநாபன் நினைச்சா போடும். ஏன்னா சயனையே பத்மநாபன் இப்படி ஒவ்வொரு நாமத்துக்கு ஒவ்வொரு பலசுதி சொல்கிறான். இப்படி விஸ்தாரமாக அது ஒரு இதில் சொல்லிட்டு கடைசியில் போதேந்திரன் என்ன சொல்கிறாருன்னா, இதெல்லாம் எதுக்கு சொன்னேன்னா ராமநாமம் சொன்னாலே எல்லாமே கிடைக்குன்னு யாருக்கு நம்பிக்கை இல்லையோ அவளுக்காக தனித்தனி நாமத்தை சொன்னேன். நீ ராமநாமத்தை சொன்னாலே எல்லாமே உண்டு அப்படின்னு கடைசியில் அதில் சொல்கிறான். இன்னும் சில பேருக்கு இந்த
கேரளாவில் ஒன்று சொல்லுவார், ஒற்றை மூலிகா பிரயோஜனம், ஏக மூலிகா பிரயோகம்னு பேர். எல்லா வியாதிக்கும் ஒரே மூலிகை தான். இதை சாப்பிட்ட வயத்த வலியாக இருந்தாலும் தலைவலியாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் எல்லாத்துக்கும் ஏக மூலிகா பிரயோகம்னு பேர். போதேந்திராவுடைய சித்தாந்தம் அதுதான். நீ எல்லாத்துக்கும் ஒரே மூலிகை ஒன்று தான், ராமநாம தான். அதை சொல்லுவிட்டேன். அதனால இந்த பஞ்சாட்சரத்தினுடைய பிரதான நாமம் அந்த அக்ஷரம் மா, அஷ்டாட்சர பிரதான அக்ஷரம் ரா, இது ரெண்டையும் சேர்த்து நாமாத்மகோ பாதி ஹரீஷயோரியனா, ஹரி ஈசையோ யஹா, ஹரியனுடையவும் ஈசனுடைய நாமாத்தினுடைய ரெண்டுத்தினுடைய நாமாத்மகமாக எந்த ராமநாமம் இருக்கோ, அந்த ராமநாமம் இருக்கே, அதில் ராமநாமமோ ராமரோ ரெண்டும் வச்சுக்கலாம். நம்ம தயா சுதாப்திகி, அமிர்தக்கடல், தயையாகிய அமிர்தக்கடலாக இருக்கக்கூடியவர், அது அந்த ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய அந்த ராமர் அல்லது ராமநாமம் சதா வத்திர சரோகேஸ்து, எப்பொழுதும் என்னுடைய நாவலை பிரகாசிக்கட்டும். ராம 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 ராம. இது போதேந்திரா சொல்லணும்னு அவசியம் இல்லை, அவரை எப்போதும் ராமநாமம் சொல்லிட்டே இருக்கார். நமக்காக இதை சொல்கிறான்னு தோன்றது. நம்ம இந்த ரெண்டு ஸ்லோகம் இல்லாட்ட கூட இந்த ஸ்லோகம் சொன்னால் போதும் தோன்றது. எப்பொழுதும் ராமராமான்னு நம்ம வாயில் வரணும்னா அது இந்த ஸ்லோகத்தை சொல்லலாம். அது அண்ணா ஒரு பிரார்த்தனை பண்ணியிருக்கா, அண்ணா போதேந்திரட்ட நாம பக்தியும் பிரயத்துமே, நாமத்தில் எனக்கு ருச்சி வரணும், நாம பக்தியை கொடுக்கணும், நாம மகிமையை சொல்கிறது இருக்குது. நான் இதே சொல்கிறேன் நாம மகிமையை, நான் நாமம் சொல்கிறது இல்லை, நான் உண்மையை ஒத்துக்கணும் போனோம். அண்ணா நாம சொல்கிறவன், அவள் அண்ணா மாதிரி இருக்கவாலும் நாமம். கேரளாவில் நான் சில பேரை பார்த்துருக்கேன். ஒரு சில நம்பூதிரிகள்லாம் சொல்லுங்க நாராயணா, சொல்லுங்க நாராயணா, சொல்லுங்கோம்பா, சொல்ல வைப்பா. இன்னொரு நம்பூதிரி இருக்கார், அவர் எப்போதும் நாராயணா சொல்லிட்டே இருப்பார். அவர் சொல்லும்போது சொல்ல மாட்டார். அவர் உட்காந்து நாராயணான்னு வைக்கல ஆரம்பிச்சார்னா எல்லாரும் நாராயணா நாராயணா சொல்லுவார். ஏன்னா அவர் எப்பவுமே சொல்லிகிட்டே இருக்கார். சொல்லிகிட்டே இருக்கிறவர் சொல்லும்போது சொல்ல வேண்டிய இல்லை, அவரை பார்த்தாலே நான் சொல்ல ஆரம்பிச்சிருவார். அது மாதிரி நாம சித்தாளாக இருக்கிறவா தான் நம்ம அவர்கிட்ட போகும்போது தான் நமக்கு நாம ருச்சி ஏற்படும். சைதன்யர் மாதிரி சைதன்யர் நாம சித்தராக இருந்ததுனால அவர்களுடைய க்ஷேத்திராடனமாக வரும்பொழுது திருவனந்தபுரத்தில் பத்மநாப சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு அந்த பத்மசரஸ்னு அந்த குளம் இருக்குது, அந்த குளத்துக்கரையில் ஒரு மரத்தடியில் ஒரு நேரம் இந்த வெயிலுக்கு கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டார். அவர் உட்காந்துட்டு கொஞ்சம் நேரம் நாம சொல்லிட்டு கிளம்பின இடம் தான் இன்னைக்கு அவேதானந்த ஆசிரமமாக இருக்குது. இன்னைக்கு நான் ஸ்டாப்பாக அங்கே ஹரே ராம நடந்தது. ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரி. மகாமனம் தான் சைதன்ய சொல்லிட்டு இருக்கோம். அந்த இன்னைக்கும் அந்த ஒரு விளக்கு, அகண்ட விளக்கை ஒன்று வச்சு, அந்த அகண்ட விளக்கு, அந்த விளக்கில் பிரதட்சணம் பண்ணிட்டு ஒருத்தர் தம்பூராவும் அதை வச்சுட்டு இந்த ஹரிராமன் சொல்லிட்டு பிரதட்சணம் பண்ணிட்டே இருப்பான். அவருக்கு கை வலிச்சுன்னா இன்னொருத்தர் வாங்கிப்பா. இப்படி நான் ஸ்டாப்பாக அகண்ட விளக்கும் அகண்ட நாமஜபமும் நடந்துருக்கு. என்னைக்கு ஆரம்பிச்சே தெரியல. அவேதானந்த அவர் இருந்து போய் ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இன்னைக்கு நடந்துருக்கு. ஏன் அந்த இடத்துக்கு அவ்வளோ நாமஜபம் சத்சங்கம் நடக்கிறதுனா, கொஞ்ச நேரம் சைதன்யர் உட்காந்துட்டு போன இடம், அதை உட்கார்ந்ததுனால அவ்வளோ அந்த சாநித்தியம். அது மாதிரி குருநாதர் இங்கே உட்கார்ந்துருக்கார். அண்ணா தான் சொல்லுவார், இந்த குருநாதர் இங்கே போதனை உட்கார்ந்து சாநித்தியம் தான் இங்கே என்னடனா, இங்கே எல்லா க்ஷேத்திரமும் இங்கே வந்துடுத்து. பூரி ஜெகநாதர் இங்கே வந்துவிட்டார், பண்டரிபுரம் பாண்டவரங்கன் இங்கே வந்துவிட்டார், அப்புறம் பானபுரி சவாலாம் ஏற்கனவே இருக்கா, அப்புறம் எல்லா சுவாமிகளும் வர, ஞானானந்த சுவாமிகள் வந்துவிட்டார், அதே மாதிரி விசிறி சுவாமிகள் வந்துவிட்டார். இவ எல்லாமே நாம சித்தால் தான். சைதன்யம் வந்துட்டார். இப்போ எல்லாருமே இங்கே ஏன் வரான்னா, அப்புறம் 69 பெரியவாரோட எல்லாரும் வந்து உட்காந்துருக்காரு. அங்கே காஞ்சி மடத்தில் எத்தனை பேர் உண்டோ எல்லாம் சேர்ந்து மொத்தமாக கூட்டமாக வந்து இங்கே உட்காந்துருக்கு. எல்லாரும் ஏன் வரான்னா, ஐயா போதேந்திராவுடைய சாநித்தியம் எப்பொழுதும் அந்த நாம அதனுடைய பலம். அது மாதிரி இங்கே பக்கத்தில் பாலகிருஷ்ணானந்தா, இப்படி பல மகான்கள் எல்லாருமே. அப்புறம் பாண்டுரங்கன் கோயில் பக்கத்துலேயே ஒரு அதிஷ்டானம் ஒன்று இருக்குது. அது கோவிந்த சம்யமின்னு அவர் பேர். அவர் ஒரு வண்டி நிறைய புஸ்தகங்கள் எடுத்துன்னு வருவாராம். சகல சாஸ்திர பாரங்கதனம். வண்டி நிறைய புஸ்தகத்தை எடுத்துன்னு எல்லாத்தையும் வாக்குவாதம் பண்ணுவார். அது மாதிரி போதேந்திர தர்க்கம் பண்ண வந்தார். நாமந்தான் சென்று சொன்னோடனே அது எப்படின்னு சாஸ்திர ரீதியாக வேதம் புராணம் இதிகாசம் அனுபவம் எல்லாத்தையும் அது இதுக்கு பிரமாணம். உடனே இப்போ தான் பிரமாணம் புஸ்தகத்தை பார்த்தே இப்போ பிடிஎஃப் எல்லாம் வச்சுட்டுருவா, ஈஸியாக எல்லாம் டக்குன்னு பார்த்து சொல்கிறான். அந்த காலத்தில் புஸ்தகம்னா வேணும். ஆனால் வண்டி நிறைய புஸ்தகத்தையும் எடுத்துன்னு வருவாராம். இந்த புஸ்தகத்தில் இருக்குது அந்த புஸ்தகத்தில் இருக்குன்னு
அப்படி ரொம்ப நாள் வாக்கியார்த்தம் பண்ணி கடைசியில் போதேந்திராவுடைய இதை புரிஞ்சுட்டு நாம சித்தாந்தத்தை ஏற்றுண்டு கடைசியில் என்ன பண்ணினார், இங்கேயே சன்னியாசம் வாங்கி இங்கேயே சித்தி ஆகிட்டார். முன்னாடி நான் வந்திருக்கும்போது இந்த பாண்டவங்க இவ்வளோ பெருசாலாம் ஆகலை, சின்ன ஒரு குடிசை மாதிரி தான் இருந்தார், பந்தலில் தான் இருந்தார். அந்த பந்தலில் இருக்கும்போது அது கொஞ்சம் தள்ளி இருந்தது. இப்போ இந்த கிட்டக்க வந்த மாதிரி இருக்குது எனக்கு அந்த அதிஷ்டானம். அங்கே அரச மரம் பிள்ளையார் ஒரு அதிஷ்டானம் பின்னாடி இருக்க பாருங்க. இப்போ மேலே அதிஷ்டானம் வச்சுருக்கான். அப்போ அதிஷ்டானமாக இல்லை, அது அந்த ஆழம், அந்த அரச மரம், அந்த ஒரு இதுவும் மாத்திரம் இருந்தது. அவர் பேர் கோவிந்த சமீமின்றது. இப்படி பல மகான்கள் போதேந்திரருடைய பெருமையை தெரிஞ்சுட்டு வந்திருக்கு. அதே பாலகிருஷ்ணானந்தான் இவர் இருக்கார், ஈச்சங்குடியோ ஏதோ கிராமத்துக்கு போயிருக்கும்பொழுது அங்கே கோபால பாகவதர்னு பார்த்து மாமி வாசத்தளிக்க வரும்பொழுது வாசலில் இவர் உட்கார்ந்துருக்கார் பாலகிருஷ்ணானந்த சுவாமிகள். உடனே ஒரு சன்னியாசி வாசலை திண்ணையில் இருக்கார். உடனே அவர் கேட்டார், அவர் நாராயணா நாராயணா நாம சொல்லிட்டு இருக்காரா இல்லை வெறுமனை உட்காந்துருக்கானா அப்படின்னு கேட்டார். அவர் வெறுமனை உட்காந்துருக்கானா இல்லை நாம சொல்ல பண்ணிட்டு இருக்காரா இல்லை நாராயணா நாராயணா சொல்லிட்டு இருக்கார். உடனே அதை கேட்ட சன்னியாசி இவர் பாலகிருஷ்ணானந்தா என்ன இப்படி முதல்ல ஏக சொல்லிட்டு இருக்காரான்னு மரியாதையாக கேட்டே இல்லை. அப்புறம் இன்னும் உட்காந்துருக்கான், நானும் அதே ஏகவசனமாக மரியாதை இல்லாமல் இல்லை, எங்கள் குருநாதர் போதேந்திரர் சொல்லியிருக்கார், நாம சொல்லாத சன்னியாசிக்கு பிச்சை போடக்கூடாது சொல்லியிருக்கார். நான் சொல்லலைன்னா பிச்சை போடக்கூடாது அந்த சன்னியாசிக்கு. அது மாதிரி ரொம்ப ஓவரா நாம யாரும் சொல்லலை, நாம சொல்லாத ஆளுக்கு கண்டிகாதானம் பண்ணாதேங்கிறார். நாம சொல்லாத கண்டிகாதானம் பண்ணாத அந்த அளவுக்கு இப்போ ஓவரா சொல்றார் போதேந்திரன். இது மாதிரி சொல்லியிருக்கார் போதேந்திரன். அப்படியா? உடனே கிளம்பி இங்கேயே கைங்கரியம் பண்ணிட்டு இங்கேயே குருநாதத்தையே இருக்கார். அப்போ பல சுவாமிகள் பல மகான்கள் இங்கே அவருடைய அனுபவத்தை இங்கே போதேந்திராவுடைய இருந்து கைங்கரியம் பண்ணி அனுபவம் பெற்றிருக்கார்கள். இப்போ நமக்கு அந்த டெய்லி ஒரு 4 ஸ்லோகம் குருநாதருடைய சன்னிதானமாக இருக்கிறதுனால குருநாதருடைய கிரந்தத்தை ஸ்மரிக்கணுங்கிறதுக்காக சொன்னோம்.